மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, அன்பார்ந்த மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்று நாம் கூடியிருப்பது ஒரு சாதாரண நாளுக்காக அல்ல, கல்வியின் ஒளியை ஏற்றி வைத்த ஒரு மாமனிதரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக கூடியுள்ளோம். ஆம், கல்விக்கண் திறந்த காமராசர் ஐயா அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்ற இந்த வரிகளுக்கு மிகச் சிறந்த உதாரணம் காமராசர் ஐயா அவர்களின் ஆட்சி காலம். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டின் கல்வி அறிவு வெறும் 36% மட்டுமே இருந்தது. ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் படிக்க வர வேண்டும் என்பதற்காக மூடப்பட்ட ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார். அது மட்டுமன்றி தொலைவை காரணம் காட்டி பிள்ளைகள் படிப்பை கைவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஆரம்ப பள்ளி என்ற உன்னத திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளை திறந்தார். ஆனால் போதுமான மாணவர்கள் படிக்க வரவில்லை. காரணம் பசியோடு இருக்கும் குழந்தையால் படிக்க முடியாது என்பதை ஆழமாக உணர்ந்த அவர் பள்ளிகளில் உலகமே வியந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த ஒரு திட்டம்தான் லட்சக்கணக்கான ஏழை குடும்பத்து பிள்ளைகளை வகுப்பறையை நோக்கி வரவழைத்தது. கல்வி மட்டுமல்லாது தமிழகத்தின் முக்கிய அணைகள், தொழிற்சாலைகள் என நாம் பார்க்கும் நவீன தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளம் அமைத்தவர் அவரே. இத்தனை சாதனைகளை செய்து மேலும் 2 இந்திய பிரதமர்களை உருவாக்கிய மிக உயர்ந்த பதவியில் இருந்த போதும் தனக்கென ஒரு அடி நிலமோ வங்கியில் பணமோ சேர்க்கவில்லை. அவர் மறைந்த போது அவரிடம் இருந்தது சில கதர் வேட்டிகளும் சட்டைகளும் ஒரு சில ரூபாய்களும் தான். இத்தகைய உன்னத தலைவருக்கு இந்திய அரசு 1976இல் நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி சிறப்பித்தது. அவரது புகழை பாடும் நாம் அவர் காட்டிய நேர்மையையும் சுயநலமற்ற மக்கள் சேவையும் நம் வாழ்வில் கடைபிடிப்போம் என்று உறுதி கொள்வோம். நன்றி, வணக்கம்.